ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஜீனோ அப்படின்னு ஒரு நாய் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த ஜீனுவுக்கு ரொம்ப பசி வந்ததுனால அது உணவு தேடி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு செல்லங்களா. இந்த ஜீனு நாய்க்கு யாருமே சாப்பாடு தரல செல்லமே. அப்போ ஒரு நாள் அந்த தெருவுல இருக்கிற ஒரு கறிக்கடை அண்ணா இந்த ஜீனுவுக்கு ஒரு எலும்பு துண்டு ஒன்று கொடுத்தாங்க. இந்த ஜீனுவும் ஆசையா அந்த எலும்பு துண்டை தூக்கிட்டு தூரமா ஓடி போய்கிட்டே இருந்துச்சு செல்லங்களா. அது ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுகலான ஒரு பிரிட்ஜ் மேல அது போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு இந்த நாய் அந்த தண்ணிய எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்த உடனே என்ன தெரிஞ்சது தெரியுமா? இந்த நாயோட உருவம் தான் அந்த தண்ணிக்குள்ளாரையும் தெரிஞ்சது. இந்த ஜீனு நாய்க்கு தன்னுடைய உருவம் தான் அந்த தண்ணிக்குள்ளார தெரியுதுன்னு தெரியவே இல்லை செல்லமே. இந்த ஜீனு நாய் அந்த தண்ணிக்குள்ளார இன்னொரு நாயும் நம்மள மாதிரியே எலும்பு துண்டை வச்சுட்டு இருக்குன்னு நினைச்சிருச்சு. இந்த ஜீனு நாய் அந்த எலும்புக்கும் ஆசைப்பட்டுருச்சு. உடனே இந்த நாய் என்ன தெரியுமா செல்லங்களா பிளான் போட்டுச்சு அந்த எலும்பு துண்டை வாங்குறதுக்காக. சரி, நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம குறைப்போம். அப்போ இது பயந்து போய் அந்த எலும்பை நம்ம கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஜீனு நாய் என்ன பண்ணுச்சுன்னா அப்படின்னு கொலைச்சுது. கொலைச்ச உடனே என்ன ஆச்சு? ஜீனு வாயில இருக்கிற எலும்பு துண்டு தண்ணிக்குள்ளார விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளார எலும்பு துண்டு விழுந்த உடனே என்ன ஆகும் செல்லமே? தண்ணி அப்படியே கலைஞ்சு போயிரும்ல. அப்பதான் இந்த ஜீனு நாய்க்கு தெரிஞ்சது, அச்சச்சோ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளு, இந்த தண்ணிக்குள்ளார தெரிஞ்சது நம்ம உருவம் தான் அப்படின்னு இது யோசிச்சுச்சு. ஐயோ, நம்ம இன்னொரு நாயோட எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம வாயில இருக்கிற எலும்பு துண்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜீனு நாயி யோசிச்சுட்டே இருந்துச்சு செல்லங்களா. இந்த ஜீனு நாயி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு செல்லங்களா. இன்னொரு நாயோட எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டதுனால தனக்கு இருந்த ஒரே எலும்பு துண்டையும் இழந்ததுதான் மிச்சம் இந்த ஜீனு நாய்க்கு. அப்புறம் என்ன, பசியோடையே அந்த நாளை கழிச்சது. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா செல்லமே? இந்த ஜீனு நாய் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? அந்த தண்ணிக்குள்ளார தெரிஞ்ச இன்னொரு நாயோட தண்ணிக்குள்ள யாருடைய உருவம் தெரிஞ்சது? ஜீனுவோட உருவம் தான் தண்ணிக்குள்ள தெரிஞ்சது. ஆனா ஜீனு என்ன நினைச்சிச்சு, இன்னொரு நாய் அங்க இருக்கு, அதோட வாயிலையும் ஒரு எலும்பு இருக்கு, அது மேலயும் இது என்ன பண்ணுச்சு? இந்த ஜீனு நாய் ஆசைப்பட்டு அதை எப்படி பறிக்க பார்த்துச்சு? மிரட்டி அது பறிக்க பார்த்துச்சு. அது கரெக்டா தப்பா? தப்பு தானே, அப்படி பண்ணக்கூடாதுல என் அன்பு செல்லமே. உனக்கு என்ன இருக்கோ அதோட அது சாப்பிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு பசியே இல்லாம நல்லா நிம்மதியா தூங்கி இருக்கும். ஆனா அது என்ன பண்ணுச்சு? இன்னொரு பொருள் மேல ஆசைப்பட்டனால என்ன ஆச்சு? அதுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடுச்சு என் அன்பு செல்லமே. நம்ம பைபிள்ல கூடயும் ஏசப்பா ஒரு சூப்பரான வசனம் கொடுத்திருக்காரு. என்ன வசனம் தெரியுமா? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு நம்ம பைபிள்ல இருக்கு. அந்த இச்சையாதிருப்பாயாக அப்படின்றத இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சோம்னா அந்த இச்சையாதிருப்பாயாக அர்த்தம் கவட் அப்படின்னு இருக்கு. கவட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆசைப்படுறது. இன்னொரு பொருள் மேல ஆசைப்படுறதுக்கு பேரு தான் கவட் அப்படின்னு இருக்கு. இது ஏன் அக்கா நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? அநேக விஷயத்துல என் அன்பு செல்லமே, இப்ப நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்க இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை விட விதவிதமான அழகான பென்சில்ஸ், ரப்பரு, ஷார்ப்னர், ஸ்கேலு, பேகு, வாட்டர் பாட்டில், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இல்லையா? நிறைய உங்களை கவர்ற மாதிரி இருக்கும். ஆனா அது மேல நீ ஆசைப்படலாம், அது தப்பே கிடையாது. நீ அதை போய் உன் மம்மி டாடி கிட்ட சொல்லி, மம்மி இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் மீனா இல்ல லீனா
இந்த மாதிரி இந்த பொருள் இப்படி வச்சிருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதே மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறது தப்பு கிடையாது என் அன்பு செல்லமே. அதை நீ கேட்டு வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் நீ அந்த பொருளை பார்த்து அது நீ உன் அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லாம உன் ஃப்ரெண்டு கிட்டே நீ போய் ஏய் எனக்கு அது கொடு, இந்த ஜீனு நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னு குறைச்சு வாங்க பார்த்துச்சு இல்லையா? அந்த மாதிரி தப்பான காரியத்தை நீங்க பண்ணவே கூடாது. ஒரு மிரட்டியோ அடிச்சோ திட்டியோ எந்த பொருளும் நீங்க வாங்கக்கூடாது என் அன்பு செல்லமே. அது ஏசப்பா பார்வையில ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம். சரியா என் அன்பு செல்லமே? அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி பிறர் பொருள் மேல நீங்க என்ன படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆனா எப்படி ஆசைப்படலான்னு அக்கா சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? உங்க அம்மா அப்பா கிட்ட போய் நீங்க அந்த பொருளை கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா நீ மிரட்டியோ திட்டியோ அடம் பிடிச்சோ எதையும் நீ வாங்க கூடாது. அப்படி நீ செஞ்சனா அது ரொம்ப பெரிய பாவம் என் அன்பு செல்லமே. ஏன்னா நீ ஏசப்பாவோட பிள்ளையா இருக்க, ஏசப்பா சொல்லி கொடுத்த நல்வழிகளை மட்டும்தான் நீ கடைபிடிக்கணும். சரியா அன்பு செல்லமே? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லுவோமா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. மறுபடியும் இருக்கா சொல்லுங்க. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த வசனம் எங்க இருக்குன்னா யாத்திராகமம் 20:17. ஓகே, இந்த வசனம் எங்க இருக்கு? யாத்திராகமும் 20:17. சரியா அன்பு செல்லமே? யாருக்கிட்டையும் இனிமேல் நீங்க என்ன பண்ணக்கூடாது, திட்டியோ இனிமேலும் வாங்க கூடாது. சரியா அன்பு செல்லமே? உனக்கு என்ன தேவையோ உன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் நீ கேளு. சரியா அன்பு செல்லமே? உனக்கு உன் அம்மா அப்பா உங்களுக்கு வாங்கி தருவாங்க. சரியா? நீங்க அழகான பிள்ளைங்க செல்லங்களா. சரி செல்லமே, நாளைக்கு சண்டேன்றனால அக்கா வரமாட்டேன், மண்டே தான் வருவேன். சோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது உங்க வீட்லயே உங்க மம்மி கிட்ட ஏதாவது பிளாக் மெயிலோ ஏதாவது அடம் பிடிச்சோ திட்டியோ அப்படி ஏதாவது நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணி இருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க மம்மி கிட்டேயும் டாடி கிட்டேயோ உங்க அண்ணா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ தம்பி கிட்டேயோ தங்கச்சி கிட்டேயோ சாரி கேட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வசனம் இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா செல்லங்களா? அதனால நம்ம தப்பு செஞ்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் குட் ஹேபிட். சரியா அன்பு செல்லமே? காலையில நேரத்துல எந்திரிங்க, சீக்கிரமா சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. சரியா அன்பு செல்லமே? அக்கா உங்களை மண்டே நைட் பார்க்க வர. ஓகேவா? பாய், குட் நைட்.